வணக்கம். உங்களோட பர்சனல் க்ரூமிங், நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஒர்க்கிங் எக்ஸிக்யூட்டிவாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஜாப் சீக்கராக இருந்தாலும் சரி, உங்களோட க்ரூமிங், பர்சனல் க்ரூமிங் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நீங்கள் இப்போ கவனிக்கணும். அதுக்கான ஒரு சின்ன வீடியோ தான் இது. நிறைய ஒர்க்கிங் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் பார்க்குறோம். அவங்களே கூட பார்த்திங்கன்னா அவங்க க்ரூமிங்கில் பெருசாக ஃபோக்கஸ் பண்ணுறது கிடையாது. நம்ம க்ரூமிங் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணும்போது அந்த இண்டஸ்ட்ரியோட ஃபேஸ் நீங்கள் ஒரு சப்ளையரை போய் மீட் பண்ணுறீங்க, இல்லை ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் மீட் பண்ணுறீங்க, இல்லை உங்கள் வீட்லேயோ இல்லை உங்கள் பக்கத்தில் இருக்க சொசைட்டி அவங்கள மீட் பண்ணுறீங்க, ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறீங்கன்னா அந்த யூனிஃபார்மோட, அந்த லோகோவோட, அந்த பிராண்டோட நீங்கள் போகும்போது அது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸ் கொடுக்கும். ஸோ அதை தாண்டி நீங்கள் அதை சரியாக மெயின்டைன் பண்ணாமல், யூனிஃபார்ம் பார்த்தோன்னா ரொம்ப இதுவாக போட்டிருப்பாங்க, சரியாக க்ரூமிங் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. இப்படிலாம் இருக்கும்போது அது உங்களை மட்டும் இல்லை, உங்கள் ஆர்கனைசேஷன் பற்றிய ஒரு சோஷியல் புரிதலையும் கூட அது பாதிக்குது. அதை கொஞ்சம் கவனிச்சுக்கணும். நீங்கள் ஒரு எந்த லெவலில் இருந்தாலும் சரி, ஒரு மேனேஜ்மெண்ட் ட்ரைனியாக இருந்தாலும் சரி, ஒரு எக்ஸிக்யூட்டிவாக இருந்தாலும் சரி, ஒரு சீனியர் எக்ஸிக்யூட்டிவாக இல்லை லீடர்ஷிப் பொசிஷனில் எப்படி இருந்தாலும் உங்களோட க்ரூமிங், உங்களோட ட்ரெஸ்ஸிங் இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இட் பிளேஸ் அ வைட்டல் ரோல் இன் எனி கம்யூனிகேஷன். ஆர்கனைசேஷனில் இருக்கிற மற்ற கம்யூனிகேஷனாக இருந்தாலும் சரி, சோஷியலி நீங்கள் வெளியில் வரும்போது கூட when you are socially connected, நீங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறீங்க, இல்லை ஒரு ஆட்டோவில் போகிறீங்க, பைக்கில் போகிறீங்க, ரோட்டில் பஸ் விட்டு இறங்கி கம்பெனிக்கோ வீட்டுக்கோ நடந்து போகிறீங்க, அந்த யூனிஃபார்மோட, அந்த லோகோவோட அப்படின்னும் போது யூ ஹாவ் டு பி வெரி 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 கேர்ஃபுல். நிறைய பேர் நம்ம பார்க்குறோம், யூனிஃபார்ம்லேயே பார்த்தோன்னா அங்கங்கே நின்றுட்டு இருப்பாங்க, ரோட்டில் நின்று ஆர்ட் அடிச்சுட்டு இருப்பாங்க, போகிறவங்க கிண்டல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, ஒரு மாதிரி சரியாக அயன் பண்ணாமல் போட்டிருப்பாங்க யூனிஃபார்மை. சில பேர் பார்த்தோன்னா ரெஸ்டாரண்ட், பார் அப்படின்லாம் கூட பார்க்குறோம். ஸோ நம்ம யூனிஃபார்மில் வி ஹாவ் டு பி அட்லீஸ்ட் வி ஹாவ் டு மெயின்டைன் எ மினிமம் டெக்கோரம். அதுவாவது நம்ம மெயின்டைன் பண்ணணும். இந்த யூனிஃபார்மோட எங்கெங்கெல்லாம் போகலாம் அப்படின்னு நம்ம ஒரு நியதியை நமக்கு நாமளே ஃபாலோ பண்ணணும். இதெல்லாம் கம்பெனியில் எங்கேயும் சொல்ல மாட்டாங்க. எந்த கம்பெனியும் நீங்கள் யூனிஃபார்மில் ஏன் அங்கே போனீங்க அப்படின்லாம் கேட்க மாட்டாங்க. அதனால் அந்த யூனிஃபார்மில் நீங்கள் எங்கெங்கே போகணுன்றதை உங்களுக்கு நீங்களே ஒரு நியதியாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, அதை வச்சுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த யூனிஃபார்ம்ங்கிறது நீங்கள் செய்கிற அந்த ஜாப், உங்களோட வேலை, அது நீங்கள் 1 வருஷம் இருக்கீங்களோ, 5 வருஷம் இருக்கீங்களோ, 10 வருஷம் இருக்கீங்களோ, நீங்கள் அந்த கம்பெனியில் இருக்கிற வரைக்கும் நீங்கள் இங்கே வேலை செய்கிறீங்க. யூ ஆர் அன் அசெட், யூ ஆர் அன் எக்ஸிக்யூட்டிவ் இந்த கம்பெனி, யூ ஆர் அ பெய்டு எம்ப்ளாயி. நீங்கள் ஒரு சர்வீஸ் கொடுக்குறீங்க, அதுக்கு காம்பன்சேட் பண்ணி அவங்க சேலரி பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க. தட் கம்பெனி லோகோ ஆர் யூனிஃபார்ம் கிவ்ஸ் யூ சம் social status which you cannot டிஸ்அக்ரி. அதனால் அதை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நம்ம நிறைய இடங்களில் பார்க்குறோம், யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு இப்போ அப்ரெண்டிஸ் பசங்களாம் இருப்பாங்க, இல்லை ட்ரைனியாக இருப்பாங்க, அந்த கம்பெனியில் அவங்க யூனிஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. பசங்க ரோட்டோரமாக நின்றுட்டு அரட்டை அடிச்சுக்கிட்டு அப்படிலாம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அது பப்ளிக்கே பார்த்திங்கன்னா இந்த கம்பெனி பசங்க இந்த மாதிரி இருக்கானுங்க அப்படின்லாம் நினைக்க தோணும். ஸோ அப்படிலாம் இல்லாமல் நீங்கள் யூனிஃபார்மில் எப்போ நீங்கள் யூனிஃபார்மில் இருந்தாலும், இட் மே பி எ காலேஜ் யூனிஃபார்ம் வாட் எவர் இட் இஸ், நீங்கள் யூனிஃபார்மில் இருக்கீங்க அப்படின்னாலே யூ ஹாவ் டு பி கேர்ஃபுல். நீங்கள் அந்த டெக்கோரம் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும். இண்டஸ்ட்ரிக்குள்ளேயும் சரி, வெளியிலையும் சரி, அது எப்போதுமே நம்ம மனசில் வச்சுக்கணும். ஏன்னா அது நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்தோட பிராண்டை நம்ம உடம்புல ஏந்திட்டு போகிறோம் அப்படின்னும் போது அதை நம்ம கண்டிப்பாக ப்ரொடெக்ட் பண்ணணும். அது நம்மளோட அடிப்படை டியூட்டி. அதனால் இந்த க்ரூமிங்கில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. நிறையா இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுற, ரொம்ப வருஷமாக ஒர்க் பண்ணுறவங்கள பார்த்தாலே நமக்கு தெரியும். பார்த்தோன்னா அந்த க்ரூமிங்கில் ரொம்ப கவனம் செலுத்த மாட்டாங்க. இதான வேணா அந்த கம்பெனியில் நூக் அண்ட் கார்னர் ஒரு 10 இயர்ஸ் இருக்கிறாங்கன்னா நூக் அண்ட் கார்னர் எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. அதனால் ஒர்க்கு என்னென்னு கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னென்ன பிரச்சனைகளுக்கு என்னென்ன தீர்வுன்ற விஷயங்களும் நிறையா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இஷ்யூஸ் பார்த்துருப்பாங்க. எல்லாமே இந்த 10 இயர்ஸில் பார்த்து அட்ரஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்க பார்க்காத ஒரு விஷயம் இருந்திருக்காது. எல்லாமே அவங்கள பார்த்த ஒரு ரிப்பீட்டட் இஷ்யூஸ் தான் க்ரியேட் ஆகுவாங்க. அப்போ அவங்க அதை கரெக்டாக அட்ரஸ் பண்ணுறதுக்கான அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே அவங்களுக்கு இருக்கும். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, ரொம்ப லெத்தாஜிக்காக இருப்பாங்க. ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஒரே இடத்துல 10-15 வருஷமாக இருக்கிறவங்க அந்த க்ரூமிங்கில் கொஞ்சம் கவனம் செலுத்த மாட்டாங்கன்றதை நான் பார்த்துருக்குறேன். ஸோ அப்படி இல்லாமல் நீங்கள் அந்த நிறுவனத்தில் அந்த பொசிஷனில் இருக்கிற வரைக்கும் யூ ஹாவ் டு பி ப்ராப்பர் இன் அ ப்ராப்பர் மேனர். உங்களோட யூனிஃபார்ம்லேருந்து எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. முக்கியமாக க்ரூமிங் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது உங்களுக்கு சுற்றி இருக்கவங்க, உங்களோட கம்யூனிகேட் பண்ணுறவங்களுக்கும் அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அது இப்போ இந்த 10-15 இயர்ஸாக ஒரே இண்டஸ்ட்ரியில் ஒரு மாதிரி லெத்தாஜிக்காக இருந்துட்டு நம்ம புது கம்பெனிக்கு போகும்போது அந்த இன்டர்வியூக்கும் பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப சாதாரணமாக அப்படி தான் வருவாங்க. அப்படி இல்லாமல் இன்டர்வியூனா நம்ம ஃபஸ்ட் டைம் அவங்க பார்க்கும்போது வி ஹாவ் டு கிரியேட் அன் இம்ப்ரெஷன். அங்கே அவங்கள்ட்ட ஒரு நல்ல அந்த ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்கிறோம்ல, அந்த இம்ப்ரெஷன்
இம்ப்ரெஷன் க்ரியேட் பண்ணணும். பட் அதுக்கு வந்து நம்ம என்னென்ன பண்ணணும், அதுக்கான க்ரூமிங் அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இதில் வந்து க்ரூமிங்கில் நம்ம எப்போதுமே கவனம் செலுத்தணும். அதை வந்து கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.